மயிலாடுதுறையில் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு பயிர் இன்சூரன்ஸ் வழங்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்த கள ஆய்வில் ஈடுபட்ட நமது செய்தியாளர் அருண் பிரசாத் விவசாயிகளிடம் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். இப்போ போன முறை மிகப்பெரிய பாதிப்பு எங்களுக்கு ஏற்பட்டது. போன சம்பா சாகுபடியில் கிட்டத்தட்ட முற்றிலும் மழையில் அழிஞ்சு என்னுடைய வயலிலேயே 10க்கு 10 12க்கு 12 அறுவடை செய்து 4 கிளை நெல் 4 கிலோ தான் இருந்தது. கண்டிப்பாக இன்சூரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்த அதிகாரியும் சொல்லிட்டு போனார். இது மார்ச் மாதத்துக்குள்ளார உடனே நாங்கள் அறிவிப்போம் இன்சூரன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு வேளாண் துறை அமைச்சர் சொன்னார். ஆனால் அதை பற்றி எந்த விதமான அறிவிப்பும் மயிலாடுதுறை மாவட்டத்தை முற்றிலும் புறக்கணித்து விட்டார்கள். இப்போ குறுகை சாகுபடி நட்டு இப்போ இடையில பெய்த மழையில் மூழ்கி கரைஞ்சி ஏகப்படி ரிட்டன் ஒரு முறை அதை நாங்கள் சாவடி பண்ணியிருக்கோம். விர விட்டு திரும்பி நட்டுருக்கோம். இந்த அரசு கண்டுகொள்ளவே இல்லை. கடந்த 3 ஆண்டுகளாக இன்சூரன்ஸு நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்சூரன்ஸுக்கான பணம் எங்களுக்கு ரிட்டர்ன் வரவே இல்லை இது வரைக்கும். விவசாய மந்திரி அவரோட மாவட்டத்துக்கு மட்டும் இன்சூரன்ஸும் கொடுத்துருக்கிறாரு, நிவாரணமும் வழங்கியிருக்கிறாரு. அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை வில்லேஜ் மட்டும் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுது. அதற்கான காரணம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. அவங்கள்ட்ட போய் நாங்கள் முறையிட்டாலும் அதுக்கு தகுந்த நிவாரணம் இல்லை. அதனால விவசாயத்துக்கான வேண்டிய நடவடிக்கை எடுத்து தொடர்ந்து தூர்வாரி நிவாரண தொகையை ஒழுங்காக வழங்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாவட்டத்தை பொறுத்துக்கிட்டிங்கன்னா பக்கத்துல சீர்காழி இருக்கு, சீர்காழியில நிவாரணம் தராங்க. இந்தாண்ட எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா தரங்கம்பாடி, அங்க நிவாரணம் தராங்க. நாங்க 5 வருடமா கட்டி ஏமாற்றத்துடன் இருக்கிறோம். வாய்க்கால தூர் வர்றது கிடையாது. பாருங்க, இங்க இருந்து ஆபீசர் வருவாங்க, மெயின் ரோட்ல நிற்பாங்க. இங்க இருந்து 100 மீட்டர் இங்க இருந்து பார்ப்பாங்க, 100 மீட்டர் தூர் வருவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 100 மீட்டர் தூர் வருவாங்க. நாங்க இந்த மாவட்டத்துல ரொம்ப புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு வழி காட்டணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் சென்ற ஆண்டு பயிர் காப்பீடு கட்டினோம். அதற்கு எதுவும் வரவில்லை. 3 வருடங்களாக புறக்கணிக்கப்படுகிறது பயிர் காப்பீடு தொகை. இன்சூரன்ஸ் எதுவுமே மயிலாடுதுறை மாவட்டம், மயிலாடுதுறை ரூரல் கிராமம், மன்னமந்தல், நலத்துக்குடி இந்த கிராமங்கள் அனைத்தும் புறக்கணிக்கப்படுகிறது. இந்த மயிலாடுதுறை புறக்கணிக்கப்படுகிறதுக்கு காரணம் என்ன என்று முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா?